கிராமத்தில் இருந்து இருக்கிறேன். நாங்கள் வந்து காடையம்பட்டி SRDO நிறுவனத்தில் ஈஸ்வரி மேடம் மூலமாக மக்களை சேர்த்து லோனு ஒரு குரூப்பாக 10 பேருக்கு சேர்ந்த குரூப்புக்கு ஒரு குரூப்புக்கு 5 லட்சம் வாங்கி கொடுத்தோம். அவங்க கொடுத்தாங்க, நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அதில் வந்து கமிஷன் சார்ஜு பர்சன்டேஜ் அந்த மாதிரின்ட்டு ஒரு குரூப்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு 500 ரூபாவும், அதுக்கப்புறமா லோன் கொடுத்த பிறகு 3500 ரூபாவும் வாங்கினாங்க. அதுக்குள்ளே போய்க்கலைங்க சார். ஆனால் இது நாங்கள் அந்த மக்கள் திருப்பி பணம் கட்டினதை எந்த பணத்தையும் கொண்டு போய் பேங்கில் அவங்க கட்டலை. எங்ககிட்ட எந்த ஒரு லோன் நம்பரோ பாஸ்புக்கோ எதுவுமே தரலை. ஆனால் மக்களும் இப்போ என்னென்னா பேங்கில் வந்து மக்களோட வங்கி கணக்கெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. அப்போ பேங்கில் இருந்தும் நீங்கள் தானே குரூப் சேர்த்துனீங்க, ஏன் பணம் கட்டலைன்னு கேட்குறாங்க. மக்களும் நீங்கள் தானே, நாங்கள் தானே உங்கள்கிட்ட கட்டுறோம், நீங்கள் ஏன் பணம் கட்டலைன்னு கேட்குறாங்க. இப்போ எங்ககிட்ட எந்த புக்கும் கொடுக்கல, வாங்கிட்டு போன பணத்தையும் கட்டலை. அந்த ஈஸ்வரி மேடம் ஆஃபீஸில் 4 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. வந்து செல்வராணி, பிரியா, லட்சுமி, பாரதி 4 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தான் கலெக்ஷனுக்கு வருவாங்க ஏரியாவுக்கு. நாங்கள் குரூப் பணத்தை வசூல் பண்ணி அவங்ககிட்ட கொடுப்போம். இப்போ வரைக்குமே வந்து ஒவ்வொரு குரூப்புன்னு பார்த்தா புளியோலையில் 2,31,000 கொடுத்துருக்கோம், ஆனால் கட்டலை. அதே மாதிரி பனிக்கூட்டம், தங்கத்தாமரை, குமரன், யமுனை இந்த குரூப்புக்கு எதுக்குமே அவங்க பணத்தை கட்டலை. பேங்கில் இருந்து நேற்று சார் ஃபோன் பண்ணார், உங்களுக்கு எத்தனை குரூப்புமா அவங்க குரூப்புனாரு. 8 குரூப்புங்க சார்னு சொன்னேன். எந்த பேங்குமா? டியூட்டிப்பட்டி இந்தியன் பேங்க். ஓகே. அவர் ஃபோன் பண்ணி 8 குரூப்புமே ஓவர் டியூவில் இருக்குமா, அந்த குறிப்பாக அதில் பூஞ்சோலை யமுனைங்கிற குரூப்புக்கெல்லாம் பணமே வரல, நீங்கள் எங்கே கட்டினீங்கன்னு கேட்டார். நாங்கள் வந்து ஈஸ்வரி மேடம் ஆஃபீஸில் கலெக்ஷனுக்கு வரவங்களை தாங்க சார் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து அவங்க நீங்கள் யார்கிட்ட கட்டுறீங்களோ அவங்களுக்கு கொண்டு வந்து பணத்தை கட்ட வைக்குமா, அவங்களுக்கு ஓவர் டியூ கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாருங்க சார். ஈஸ்வரி மேடம்கிட்ட கேட்டதுக்கு, நீ அதெல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்ல, நானாச்சு பேங்காச்சு பார்த்துக்கிறேன், ஏன்னா ஓவராக கேட்குற, ஓவராக பேசுகிற, ஏன்னா உங்களுக்கு ஜாதி புத்தி காட்டுற அப்படி இப்படின்னு ரொம்பவே ஒரு கீழ்த்தரமாக பேசுனாங்க. சரி, அதையும் நான் கேட்டுட்டு மக்களுக்கும் நான் பதில் சொல்லணும், பேங்குக்கும் பதில் சொல்லணும். இப்போ இந்த ஈஸ்வரி மேடம் என்னவா இருக்கிறாங்க? ஏதோ அரசியலில் இருக்காங்களா? அவங்க வந்து அதிமுகவோட மாவட்ட துணை செயலாளராக இருக்கிறாங்க. எதில்? மகளிர் அணியில். மகளிர் அணியில். இப்போ எத்தனை குரூப் வச்சுருக்காங்கம்மா இந்த மாதிரி? 500 குழுவுக்கு மேலே வச்சு. அதாவது இப்போ பேங்கில் உங்கள் பேரில், அதாவது ஒரு பப்ளிக் பேரில் லோனை வாங்கிட்டு அதில் வந்து பணத்தை குறைச்சி கொடுத்துட்டு அதை இரட்டிப்பாக வசூல் பண்ணுறாங்க. நான் வசூல் பண்ணுற லோன் கேஷ் வந்து பேங்க்குக்கு கட்டுறதில்ல. இப்போ பேங்க்காரங்க உங்களை நெருக்கடி பண்ணுறாங்க, ஏஜெண்ட்டை. அப்போ உங்களை நம்பி பணம் கொடுத்தவங்க உங்களை பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ மொத்தம் அப்படி பார்த்தா நீங்கள் எத்தனை லட்சம் ரூபாய் இது வரைக்கும் வசூல் பண்ணி கொடுத்துருப்பீங்க? 8 லட்ச ரூபா நீங்கள் மட்டும் 8 லட்ச ரூபா. அப்போ உங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க இந்த சேலம் மாவட்டத்தில் இந்த ஈஸ்வரி மேடத்தோட தொண்டு நிறுவனத்துக்கு கீழே? ஒரு 5000 பேருக்கு இருப்பாங்க. 5000 பேருக்கு மேலே இருக்காங்க. இப்போ நீங்கள் இது சம்மந்தமாக யாரை போய் பார்த்தீங்க? டியூட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்குறேங்க சார். ஓகே. எஸ்பி டிஎஸ்பி பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் புகார் வச்சுருக்கிறோம். கலெக்டரேட்டுக்கு போகலான்னு இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.